கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே மூன்றாவது நோக்கமாக இந்த தானியேலுக்கு எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும் என்கிற காரியத்தை குறித்து நாம் இந்த நாட்களிலே தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த 70வது வாரத்திலே அந்த பாவத்தை தொலைக்கிறார் என்று கர்த்தர் வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நோக்கத்தில் மூன்றாவதாக இங்கே அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கு என்ற நோக்கத்தை நாம் இங்கே காபிரியல் ஆனவன் இந்த தானியேலுக்கு அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே கேட்கிறோம். இந்த அக்கிரமம் என்பது என்ன என்று பார்த்தால் அது குற்றம் புரிதல் ஆகும். இவர்கள் அங்கே குற்றம் புரிகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் சிலுவையில் செய்தது போல அவர் அங்கே நிவர்த்தி செய்கிறார். ஆனால் அது அவர்களுக்கு பொருந்தாது. அவர்கள் அங்கே குருடாக்கப்படுவார்கள். அதனால் அவர்களால் காண முடியவில்லை. அவர்கள் ஏன் குருடாக்கப்பட்டார்கள்? அவர்கள் குருடாக்கப்பட்டதனால் நல்லபடியாக இந்த புறஜாதியர்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் அங்கே புறஜாதியராகிய நாம் குருடராய் இருப்போமானால் நமக்கு ஒரு ஒப்புரவாகுதல், ஒவ்வொரு நிவர்த்தியாக்கி கொள்ளுதல் இங்கே என்ற காரியம் நமக்கு இங்கே கிடையாது. நானே அவர் என்று அங்கே நாம் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் பாவங்களினாலே நீங்கள் சாவீர்கள் என்று வேதம் இயேசு அங்கே கூறுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ 8ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் அங்கே சொல்லுகிறார். அது சரியான காரியமாக அங்கே இருக்கிறது. ஆனால் இங்கே அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கு என்கிற காரியத்தை இந்த காபிரியல் ஆனவன் இந்த யூத தீர்க்கதரிசியாகிய இந்த தானியேலுக்கு அங்கே சொல்லும்போது இந்த காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு சகரியா புத்தகத்திற்கு நாம் போக வேண்டும். இந்த சகரியா புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கும்போது அங்கே அந்த நாளிலே என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இங்கே சகரியா 13ஆம் வசனத்திலே அங்கே 13ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் இப்படியா அங்கே சொல்லுகிறது. இங்கே டாக்டர் ஸ்கோஃபீல்ட் அவர் தன்னுடைய அடிக்குறிப்பிலே அந்த ஃபுட்நோட்ஸ்லே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மீதமுள்ளவர்கள் மனம் திரும்பிய மீதமாய் இருப்பவர்கள் சிலுவைக்கு நேராக கூட்டி காட்டப்படுவார்கள் என்று அங்கு சொல்லுகிறார். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து சொல்லுகிறார். இங்கு அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கு, அக்கிரமம் என்பது ஒரு அஃபென்ஸ், குற்றம். அதை நாம் செய்யக்கூடாது. அது நன்கு தெரிந்திருந்தும் அதை செய்வது அங்கே அக்கிரமம் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனானவன் அங்கே 66:18 என்ன சொல்கிறான் என்றால், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று அங்கு பார்க்கிறோம். இந்த சகரியா வசனத்திலே நாம் அங்கே பார்க்கும்போது அப்பொழுது அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காணப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். பட்டயமே என் மெய்ப்பெண் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மெய்ப்பெனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனால் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப பண்ணுவேன் என்று அங்கே சகரியாவிலே இங்கே 6வது வசனத்திலே 7வது வசனத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வேத வாக்கியத்தை தான் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே காட்டுகிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறார், மெய்ப்பெனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று பார்க்கிறார்கள். இந்த 2 அதிகாரங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே நாம் இயேசு கிறிஸ்துவானவர் மேல்கோள் காட்டி அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தினை அடுத்த காரியம் என்ன சொல்கிறது? சகரியா 13:7 பார்க்கும்போது, என் கரத்தை சிறுவர் மேல் நான் திரும்ப பண்ணுவேன்.
அப்பொழுது அந்த பென்யமீன் கூட்டத்தை குறித்து இங்கே எழும்பி வருவதை குறித்து அந்த கரத்தை சிறுவர் மேலே மீண்டுமாய் வைப்பேன் என்று அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த முந்தைய இஸ்ரவேலானது அங்கே மெய்ப்பனாகிய மேசியாவை அங்கே வெட்டுகிறது. அதனால் ஆடுகள் உலகம் பூராவும் அங்கே சிதறடிக்கும்படி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் தேவனோ, நான் கடைசி நாட்களில் என்னுடைய கரத்தை சிறுவர் மேலே நான் வைப்பேன் என்று அங்கு சொல்லுகிறார். அவர்களை மீண்டும் நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று தேவன் இங்கே சகரியாவிலே வாக்குத்தம் கொடுக்கிறார். இங்கே அக்கிரமம் நிவர்த்தி செய்யப்படும் போது இந்த காரியமானது அங்கே நடக்கும் என்பதை குறித்து தான் நாம் இங்கே தியானிக்கப் போகிறோம். இஸ்ரவேல் எல்லோரும் ஒவ்வொருவரும் அங்கே ரட்சிக்கப்படுவார்கள். இதே ஏசாயா 66வது புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது இதே காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவதை குறித்து அங்கு தேவன் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலர்கள் எவ்வளவு அவர்களுக்கு ரட்சிப்பதற்கு காலமாகும்? தேவன் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? இங்கே ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் இங்கே 8வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரு நாளில் பிள்ளை பேறு வருமோ? சீயோவினில் ஒருமித்த வேதனைப்பட்டும் உன் குமாரனை பெற்று இருக்கிறது. அங்கு பார்க்கிறோம். இங்கே சீயோனானவள் யார்? அது அவர்களுடைய மேசியாவாக அங்கே பார்க்கிறோம். ஒரே நாளில் அவள் மறுபடியும் பிறந்து விடுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். அவளுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் அசுத்தத்திற்காகவும் பிராயசித்த சித்தத்திற்காகவும் அது செய்து அங்கே நிவர்த்தி செய்யப்படும் போது அந்த பொல்லாங்கான ஒரு குற்றத்தை அவர்கள் அங்கே சிலுவையின் காட்சியிலே அங்கே செய்கிறார்கள். அவர்களுடைய அக்கிரமம் அங்கே நிவர்த்தி செய்யப்படுதல் அவர்களுக்கு அங்கே கிடைக்கிறது என்று இந்த சகரியா புத்தகமானது, இந்த ஏசாயா புத்தகமானது நமக்கு இங்கே அங்கே சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே இந்த அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு ஆண்டவர் அங்கே பாவத்தை தொலைக்கிறார். இவர் 3வது காரியமாக அக்கிரமத்தை இங்கே நிவர்த்தி செய்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு சிறு மந்தையான இந்த பென்யமீன் கூட்டத்தை அதை திரும்ப சேர்த்துக்கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே சீயோனானவள் அங்கே அவள் ஒருமித்த வேதனைப்பட்டு தன் குமாரனை பெற்று இருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? சீயோனோவெனில் ஒருமித்த வேதனைப்பட்டு தன் குமாரனை அங்கே பெற்றுக்கொள்கிறாள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த காரியமெல்லாம் நாம் அங்கே பார்க்கும்போது இந்த காபிரியிலானவன் தானியனுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், பாவத்தை தொலைத்து அவர்களுக்கு அக்கிரமத்தை அங்கே நிவர்த்தி செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் மீண்டுமாய் அந்த நாட்களிலே கட்டப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் சிலுவைக்கு நேராக கூட்டி காட்டப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கப்படுகிறோம். அந்த நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் ஒரு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். எந்த நாட்களிலே? இந்த 70ஆம் வாரத்தின் மத்தியிலே அவர்களுக்கு ஒரு காரியத்தை தேவன் இங்கு செய்வதாக இந்த காபிரியல் தூதனானவன் இப்பொழுது தானியேலுக்கு அங்கே அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம். 4வது காரியமாக நாம் வரக்கூடிய நாட்களிலே பார்க்க போகிறோம். அது நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் அது 4வது நோக்கமாக அங்கே வருகிறது. அதற்காகத்தான் அவர் அங்கே வருகிறார். நித்திய நீதியை வருவிப்பதற்காக, பாவத்தை தொலைப்பதற்காக, நிவர்த்தி செய்வதற்காக, இஸ்ரவேலின் மீறலானது ஒரு முடிவுக்கு வரும்போது இஸ்ரவேலின் மீறுதல் அதை சரி செய்யும்படியாய் அங்கே வருகிறார். அப்பொழுது என்ன சம்பவம் அங்கே நடக்கப் போகிறது என்பதை குறித்து வேத வசனங்களோடு நாம் ஆராயப் போகிறோம். 4வது நோக்கங்களை நாம் வரக்கூடிய நாட்களிலே ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறோம். இன்றைய நாட்களிலே இங்கே அக்கிரமத்தை நிவர்த்தி செய்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். இது யூதர்களுக்கு மட்டுமானது. யூதர்களை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. இந்த காபிரியலானவன் யூதர்களுக்கான ஒரு செய்தியாளன். அந்த செய்தியாளன் யூத தீர்க்கதரிசியாகிய இந்த தானியேலிடத்திலே வந்து இந்த 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றான். ஆகவே இந்த 3 நோக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 4வது நோக்கம் நீதியை வருவிக்கிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் என்ற காரியத்தை குறித்து வரக்கூடிய நாட்களிலே பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.